கொரிந்தியர் 9:1 நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா. 2 மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போதே 2 கொரிந்தியரில் அதை முழுக்க அதை தான் எழுதுகிறான். தன்னை அப்போஸ்தலர் அல்ல, பவுல் அப்போஸ்தலன் அல்ல என்று ஒரு கூட்டத்தார் சொன்னார்கள். அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற விதத்தில், பதில் சொல்லுகிற விதத்தில் அதற்கு பல காரணங்களை சொன்னாங்க. அவன் முழு நேர ஊழியம் இல்லை, அவன் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறான், அவன் அப்போஸ்தலன் கிடையாது, அவனுக்கு குடும்பம் இல்லை, அதனால் அவன் அப்போஸ்தலன் கிடையாது. ஏன்னா 12 அப்போஸ்தலர்களை அவர்கள் ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு 12 அப்போஸ்தலர்களும் முழு நேர ஊழியம் பண்ணாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருந்துச்சு. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்களா, பேதுருவுக்கு குடும்பம் இருக்குது, பவுலுக்கு குடும்பம் இல்லை. பேதுரு சபை நிர்வாகத்தில் கூட தலையிடுறதில்ல, அவர் ஜெபம் பண்ணுறாரு, வேதத்தை போதிக்கிறாரு, சபை நிர்வாகத்தில் கூட தலையிடுறதில்ல. விதவைகள் பந்தி விசாரிப்புகளை கூட அவர் தலையிடுறதில்ல, அதை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்றாரு. பவுலும் பர்னபா பாருங்கள், வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறாங்க, அதனால் அவங்க அப்போஸ்தலன் கிடையாது. அவங்கள வேணால் சுவிசேஷகன்னு சொல்லுங்கள், அப்போஸ்தலன்னு சொல்லாதீங்க என்று பவுலை குறித்து ஒரு கூட்டத்தார் பிரச்சாரம் பண்ணினார்கள். அதுக்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான் 2 கொரிந்தியர் நிருபம் முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்லேயும் அந்த பிரச்சனையை அவன் தொடுறான். கொரிந்து சபையை உருவாக்கினது, கொரிந்தியரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது பவுல் தான். கொரிந்து சபையினுடைய ஸ்தாபகன், கொரிந்து மக்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவன் தான். அதான் அவன் சொல்கிறான், நான் மற்றவங்களுக்கு அப்போஸ்தலனா இல்லாட்டாலும் உங்களுக்கு நான் அப்போஸ்தலன் அல்லவா, நீங்கள் தானே என்னுடைய அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரை, நான் அப்போஸ்தலன் அல்லவா. 3 தடவை சொல்கிறான் அந்த 2 வசனத்தில். அதுக்கு அவன் சொல்லுகிற ஒரு ஆதாரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, நான் கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறேன், அது முக்கியமான ஒரு ஆதாரம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறான். கிறிஸ்து அப்போஸ்தலன் என்றால் நிச்சயமாய் அவன் கிறிஸ்துவை தரிசித்திருக்க வேண்டும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஊழியங்களை பற்றி ஒரு தலைப்பு இருக்குது, அதில் அப்போஸ்தலன் யார் என்று அதை விரிவாக பேசியிருக்கிறேன், அதை மறுபடியும் பேச போகிறதில்ல. கிறிஸ்துவை தரிசித்தவர்களெல்லாம் அப்போஸ்தலர்கள் அல்ல. மகதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல தரிசனமானார், அவள் அப்போஸ்தலர் அல்ல. ஆனால் அப்போஸ்தலருக்கு கண்டிப்பாக கிறிஸ்து தரிசனமாகி இருக்க வேண்டும். இந்த சரீர கண்களிலே கிறிஸ்துவை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை இன்னும் சரீர கண்களில் தரிசிக்கவில்லை. நீங்கள் என்னிடத்துல கேட்கலாம், நீ தரிசித்து விட்டாயா? நான் அவரை தரிசனத்திலே, கனவுலே, தரிசனத்திலே பல முறை கண்டிருக்கிறேன். ஆனால் நேரில் சரீர கண்களால் பார்க்கிற அளவுக்கு நான் அவரை இன்னும் தரிசிக்கவில்லை. அதுதான் உண்மை. அப்போஸ்தலனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்களில் ஒரு அடையாளம், அவன் கர்த்தரை தரிசித்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சாட்சி, கண்கண்ட சாட்சி, ஐ விட்னஸ். அப்போஸ்டல் இஸ் அன் ஐ விட்னஸ். கண்ணால் இயேசுவை அவன் பார்த்துருக்கணும், அவன் தான் அப்போஸ்தலன். ஆனால் அதனால தான் அந்த லிஸ்ட்டில் அவன் சொல்கிறான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது, 5-8 வரைக்கும். அவன் சொல்கிறான், கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். 7 பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அவன் சொல்கிறான், கேபானா பேதுருக்கு தரிசனமானார், 12 சீடர்களுக்கு தரிசனமானார், 12 அப்போஸ்தலருக்கு. 500 சகோதரர்கள் ஒரே இடத்துல கூடியிருந்த போது அந்த சம்பவம் பைபிளில் எழுதப்படலை. 500 சகோதரர்கள் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க, இயேசு அவர்களுக்கு தரிசனமாயிருக்கிறார். யாக்கோபு, இந்த யாக்கோபுனா 12 பேரில் ஒருவனாகிய யாக்கோபு அல்ல, இது கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு, கிறிஸ்து யூதா என்பவர்களுக்கு சகோதரனாகிய யாக்கோபு. அப்போஸ்தலர் எல்லாருன்னா பர்னபா, இன்னும் வேதத்தில் யாரெல்லாம் அப்போஸ்தலர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன்.
சின்ன அப்போஸ்தலன் பெரிய அப்போஸ்தலன் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலன் என்றாலே கண்கண்ட சாட்சி. அவன் கண்ணால் இயேசுவை பார்த்துருக்கணும். அதனால அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரு ஊழியத்தை அவன் ஸ்தாபிச்சிருக்கணும். ஒரு கூட்ட ஜனங்களை அவன் ஆண்டவருக்குள்ளே நடத்தி இருக்கணும். இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் தான் சாட்சி. அவன் அப்போஸ்தலன் என்பதற்கு சாட்சி. அப்போஸ்தலன் என்பது அது ஒரு பட்டம் அல்ல. அது யாரோ படித்து வாங்குகிற பட்டம் அல்ல. பட்டங்கள் தேவை, நான் மறுக்கவில்லை. அதை லைசன்ஸுன்னு நாங்கள் சொல்கிறோம். லைசன்ஸுன்னு சொல்கிறோம், அது ஆர்டினேஷன்னு சொல்கிறோம், அது சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். சான்றிதழ், உரிமம், அருட்பொழிவு என்று தமிழில் சொல்கிறோம். சர்டிஃபிகேட், லைசன்ஸ், ஆர்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதெல்லாம் தேவை. சபை ஒழுங்குக்கு அதெல்லாம் தேவை, நான் ஒத்துக்கிறேன். நாங்களும் அந்த லைசன்ஸ் கொடுக்குறோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஆர்டினேஷன் கொடுக்குறோம். நானும் லைசன்ஸ் வாங்கினவன் தான், சர்டிஃபிகேட் வாங்கினதான், ஆர்டினேஷன் வாங்கினவன் தான். நான் அதற்கு எதிரானவன் அல்ல. ஆனால் அது அல்ல, அது பிரதானம் அல்ல. நாம் கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவு ரெண்டு விஷயந்தான். கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவு, மக்கள் நடுவில் நாம் செய்திருக்கிற ஊழியம். ஒரு ஊழியக்காரனை எடை போடுறதுக்கு இந்த ரெண்டு விஷயந்தான் தேவை. ஒன்று, மக்களோடு அவனுக்கு இருக்கிற, அவன் மக்கள் நடுவில் செய்திருக்கிற ஊழியம், மக்கள் நடுவில் நாம் செய்திருக்கிற பணி என்ன, எத்தனை மக்களுக்காக ஜெபிச்சிருக்கிறான், எத்தனை மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறான், எத்தனை மக்களை ஆண்டவருக்குள் நடத்தி இருக்கிறான், எத்தனை மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது. இங்கே அப்போஸ்தலனை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டாலும் எல்லா ஊழியக்காரனுக்கும் இல்லை, அவர் அங்கே போய் படித்தார், செராம்பூர் யூனிவர்சிட்டியில் போய் படித்தார், அவர் அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் படித்தார், அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நல்ல ஈவுகள், நான் அதையெல்லாம் மறுக்கலை. அவர் இத்தனை பட்டம் வாங்கினார், எவ்வளவு சான்றிதழ் வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் நடைமுறைக்கு சில விஷயங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் அது பெரிய விஷயம் அல்ல. ஒரு ஊழியக்காரனை எடை போடுறதுக்கு ரெண்டே விஷயந்தான். அவனுக்கும் கர்த்தருக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது, ஆண்டவரோடு அவன் ஒரு நல்ல உறவில் இருக்கிறானா. ரெண்டு, மக்கள் நடுவில் அவன் செய்கிற பணி என்ன. மக்கள் தான் அவனுக்கு முத்திரை. ரெண்டு முத்திரை தேவை. ஒன்று கர்த்தருடைய முத்திரை, இல்லை ஜனங்களுடைய முத்திரை. எனக்கு எவன் முத்திரையும் தேவையில்லை, கர்த்தருடைய முத்திரை போதும். கர்த்தருடைய முத்திரை தான் பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை. பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறானா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறானா, பரிசுத்த ஆவியின் முத்திரை. பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இருக்கானா, அதான் உறவு, பரிசுத்த ஆவியின் முத்திரை. இன்னொன்று, சிலர் நல்ல மக்கள் நடுவில் பணி செய்வாங்க, ஆனால் ஆண்டவரோடு அவர்களுக்கு உறவு இருக்காது. பரிசுத்த ஆவியின் முத்திரை அவர்களுக்கு இருக்காது. அவன் சரியான முழுமை பெற்ற ஊழியக்காரன் இல்லை. நல்ல மக்களுக்கு உதவி செய்வாங்க, நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, நல்ல சேவை செய்வாங்க. ஆனால் ஆண்டவரோடு உறவுன்னு இருக்கும்போது ஒன்றும் இருக்காது. சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, பரிசுத்த ஆவியில் நல்லா நிரம்புவாங்க. ஆனால் மக்கள் நடுவில் பெரிய அளவில் வேலை செய்ய மாட்டாங்க. ரெண்டுமே இருக்கணும். மக்கள் தான் நம்முடைய ஊழியத்தினுடைய முத்திரை, கர்த்தர் தான், கர்த்தரோடு உள்ள உறவு தான் நமக்கு ஊழியம். ரெண்டு முத்திரையும் இருந்தால் தான் ஆவிக்குரிய ரீதியாக அவன் சரியான ஊழியக்காரன். நாம் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாய் விளங்குவோம். ஊழியக்காரர்களை இந்த ரெண்டு விஷயத்தை வைத்து எடை போட்டு புரிந்து கொள்வோம். ஆமென்.